சென்ற செய்தியினுடைய தொடர்ச்சி தானே இது அப்படிங்கிறது தெரியல. பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உழவார பணி செய்த போனவங்களை கைது செய்து அடைச்சி வச்சுட்டாங்க போலீஸ். எங்கே அப்படின்னா, கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியம். அங்கே மேல்பாதி கிராமத்தில், மேல்பாதினாலே நமக்கு வேற ஒரு ஞாபகம் வரும், ஏன்னா அதை போட்டு போனாங்கங்கிறது. இது வேற விஸ்வநாதீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்கு. அதோட கோயில் நிலம்லாம் ஆக்கிரமிச்சிருக்காங்க மர்ம மதத்தினர். அதனால அங்கே சிவாலயம் வழிபாடு செய்யணும். பல ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லையா இருக்க, எங்கள் புல் பூண்டெல்லாம் முளைச்சிருக்க, இதை உழவார பணி பண்ணுவோம் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுங்க, அது கோயிலாக இருந்தால் கூட அது இப்போ உங்களுக்கு சொந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லி அங்கே போய் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துறாதீங்க. அதுவும் அவங்க முக்கியமான மாசத்துல இருக்காங்க, அவங்க ஏதாவது செஞ்சு விட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக போலீஸ் இதை செஞ்சுருக்குதா, இல்லை எலெக்ஷன் நேரத்தில் அவங்கள்ட்ட பண்ணால் ஏதாவது பிரச்சனையாக போடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த ரோட்டில் போகாதீங்க, அங்கே பிட் பாக்கெட்காரன் இருக்காங்க, செயினை பிடிச்சிப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்கள் சேலையை உருவி விடுவாங்க. இது எப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த இடத்துல பிட் பாக்கெட்காரன் பெண்களோட தான் வருவான உட்பட உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த டயத்துல போகாதீங்க, அங்க லைட் எரியாதுங்க. லைட்டை போட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்களை போட்டு பெண்கள்கிட்ட நகையை பிடுங்குறவான், அத்துமீறவான், அவங்கள பிடிச்சி நசுக்க வேண்டியது காவல்துறையோட வேலையா? இல்லை சார், நீங்க அங்க போயிடாதீங்க, அவங்க உங்களை அடிச்சிருவாங்க, உங்களை கிள்ளிடுவாங்க சார். அது ஏன் இடம் சார், ஏன் கோவில் சார், என்னுடைய கடவுள் சார், என்னுடைய நம்பிக்கை சார், என்னுடைய வழிபாட்டு உரிமை சார். ஸோ வாட்? பாய்க்கு கோவம் வந்துருங்க. பாய் கோச்சுக்கிட்டாருன்னா திமுக தோத்துருங்க. திமுக தோத்துதுன்னா எங்களால் இந்த மாதிரி அடியாள் வேலை பார்க்க முடியாதுங்க அப்படிங்கிற அளவில் இந்த செயின் ரியாக்ஷன் பாருங்களேன். இவங்களுடையது எவ்வளவு ஒரு கேவலமான அறிவுறுப்பா இருக்கு பாருங்க. கிருஷ்ணகிரியில நேற்று அந்த செய்தி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரியில ஒரு அவன் அந்த கோவில 10 வருஷமா ஒரு லேடி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த செய்தியே வெளியில சோசியல் மீடியால பரவ ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்றான், ஏன்டா இங்க கோவிலை கட்டுறீங்கிறான். அதே மாதிரி திருவல்லிக்கேணியில, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில ஒரு ஆர்ச்சி ஒண்ணு போகும்போது நம்ம சகோதரர் இளங்கோவன் எல்லாம் போய் முன்னின்று திருவல்லிக்கேணி நம்ம இவன்லாம் திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்கள்லாம் போய் கூட போய் முருகன் சுரேஷ் எல்லாரும் போய் பண்ணும்போது அவன் என்ன சொல்றான், அந்த கான்கிரீட்டையே அடிச்சு உடைக்கிறான். கோவிலுக்கு ஆர்ச்சி போடுறோம், நாங்க இந்த ரோட்ல அதிகமா இருக்கோங்க எண்ணிக்கையில. ஆனா குடி வரும்போது என்ன சொல்ற, இல்லைங்க லக்குதீனுக்கும் வலியதீன், அவரவர் மதம் அவரவருக்கு. நீங்க எப்படி இப்படி சொல்றீங்கன்னு தெரியல. நான் முந்தா நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். அப்படியே கொளுத்தும் வெயில்ல கோயம்புத்தூர்ல எங்கேயோ பால் குடம்லாம் எடுத்துட்டு வராங்க, அவங்க கால்லாம் கொதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய சகோதரர் தொப்புள்குடி உறவு தண்ணியை பீச்சு அடிச்சு அந்த கீழே ரோட்ல எல்லாம் அடிச்சு அவங்க எந்த ஒரு வழியும் ரோஸ் மில்க் கொடுத்தாங்களா? இல்ல, இப்ப ரோஸ் மில்கோட அடுத்த கட்டம் தான் இது, தண்ணி பீச்சி அடிக்கிறது. அப்புறம் மசூதியில கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அடுத்ததெல்லாம் வருவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வரவேற்கிறதுக்கு. நாம மட்டும் என்ன இல்ல பாய், நீங்க பரவாயில்ல, கால்லாம் கொப்பளமாகட்டும், நீங்க அப்படியே நெருப்புல பொசுங்கி போன்னு நான் சொல்ல போறான். அதான் அந்த ஒரு தனி மனிதனோட ஒரு அவருடைய மனது பாராட்டத்தக்கது. அந்த தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ செய்யறாரு. எனக்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா, இப்ப தர்கா வழிபாடு இருக்கக்கூடாதுங்கிறானுங்க. ஷிர்க் ஒழிப்பு அப்படின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. பெரும்பான்மையா பயந்து போய் கிடக்காங்க அதுக்கு. அது என்ன சொல்றானுங்க, தர்காவே இருக்கக்கூடாதுங்கும் போது நீ உருவ வழிபாட்டுக்கு போகும்போது அடுத்தது உனக்கு என்ன ஆகும்? இதையும் நம்ம யோசிக்கணும்ல. ஒரு பக்கம் ஷிர்க் ஒழிப்புங்கிறாங்க, அப்ப அவங்களே சிக்கந்தர் தர்கா அங்க மேல இருக்காரு, எப்படி வேணா உருட்டிக்கலாம். அதாவது ஒண்ணு வாயால பேசணும், இல்ல பெட்டெக்ஸால பேசணும். நான் ரெண்டு தலையுமே பேசுவேமா, தர்கா வழிபாடு கூடாது, ஆனா இது எங்களுடைய சிக்கந்தர் மலை, எப்படிரா சிக்கந்தர் மலை, அங்க தர்கா இருக்குங்க இப்படின்னு இவங்க உருட்டுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் உருட்டிட்டே இருக்காங்க. நீங்க எண்ணிக்கை அந்த பகுதியில பெருக பெருக இவங்களுடைய பிரச்சனை என்ன செய்யறாங்கன்னு நீங்க பாருங்க. அவங்க தண்ணி ஹோஸ் பைப்பை போட்டு கால் இதாக கூடாதுன்னு சொல்லி அடிச்சாங்கிறீங்கள, அதே மாதிரிதான் சீராளம்மன், நாகப்பட்டினம் நாகூர் சீராளம்மன் 2016 வரைக்கும் சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு முளைப்பாரி எடுத்துட்டு போன அந்த ரோட்ல 16ல நீ போகாதேன்றான்.
ஏன்னா நாங்க எண்ணிக்கையில பெருத்துட்டோம், இங்க போகாத. அப்ப நீ தனியா இருக்கிற வரைக்கும் நீ எல்லா ஜிம்மிக்ஸும் காமிப்ப, நீ எண்ணிக்கையில கம்மியா இருக்கிற வரைக்கும் நீ தண்ணி பீச்சுவ, ரோஸ் மில்க் கொடுப்ப, நீங்க பிரியாணி கொடுப்ப, எல்லாம் பண்ணுவ. கேட்டா நம்மள இதெல்லாம் சொன்னோம்னு வச்சுக்கலாம், மதவெறியன்மா. நான் என்ன சொல்றேன், என்ன மதவெறியன் எவனாவது சொன்னான்னா முதல்ல ஸ்ரீமுஷ்ணத்துல அந்த விஸ்வநாதேஸ்வரர் ஆலயத்துக்கு நீ என்னோட சேர்ந்து இது உழவார பணி பண்ணிவா. கிருஷ்ணகிரியில 10 வருஷமா போராடிட்டு இருக்க அந்த லேடி, அந்த விஷயம் இப்பதான் ஹைலைட் ஆகி வருது. அந்த இதுக்கும் எனக்கு சரி பண்ணவா. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில இந்த ஆர்ச்சி கட்டுறதுக்கு எவன் இடிச்சானோ அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு உங்க ஜமாத்து சார்பில் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண. நாகூர் தீராளம்மன் கோவிலுக்கு எந்த வழியில இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தாங்களோ அந்த வழியிலேயே போனோம். இவர்கள் மதவெறியர்கள், அடிப்படைவாதிகள், பாரத நாட்டின் பண்பாடை மதிக்காதவர்கள், இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதியில் பெரும்பான்மையா இருக்கிறவங்களுடைய மத உணர்வுகளை பின்படுத்தும் விதமாக மதவெறியும் உடனும் மத அடிப்படைவாதத்துடன் நடந்து கொள்கிறார்கள். இவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த ஜமாத்துல இருந்து கடிதம் எழுதுறாங்களான்னு பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இது, அந்த ஒரு பிள்ளையார் கோவில இது பண்றோன்ட்டு ஒரு அடிக்கு நீ இடிக்கவே கூடாது இந்த கோவில அப்படின்னு வேற புனரமைப்பு செய்யக்கூடாது, அதுவும் செய்யக்கூடாது. இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல, இதுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம சுன்னத் பண்ணாத பாய் இருக்காருல்ல, சரக்கு மிடுக்கு, அவராவது ஒரு லெட்டர் கொடுக்கட்டும், விடுதலை சிறுத்தை இதற்காக போராடும் அப்படின்னா அவரு சொல்லிட்டோம். இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த உழவார பணி செய்யறவங்கள கைது செய்வதற்கு காவல்துறை ஒண்ணு, அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியத்துல திப்பிரெட்டி அள்ளி கிராமம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் குப்பக்கரை ராமநாதபுரம் பகுதியில் ஒரு விநாயகர் கோயில், அப்புறம் இடும்பன் முருகர் கோயில், இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் தூண்டுதல் பேர்ல வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் முன்னிலை இடிக்க முற்பட்ட போது அங்க இருக்க இந்து முன்னணி தலைமையில அங்க போராடி அந்த கோவிலை பாதுகாத்திருக்காங்க. அதாவது இந்து முன்னணியின் தேவை இப்ப தமிழ்நாட்டுக்கு மிக அதிக அளவில் இப்ப அவசியமாக இருக்கின்றது. என்ன காரணம்னா, முன்னாடிலாம் இந்த மாதிரி பிரச்சனை அங்கொன்னு இங்கொன்னுமா இருந்தது. இந்த திராவிட மாடல் ஆட்சி, அராஜக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக புரட்சி ஆட்சியில நீங்க என்ன அராஜக புரட்சி ஆட்சியா கணக்கான வழங்காத பயலுங்க அவனுக்கு. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா பெரும் போட்டோ ஷூட், வெற்று விளம்பரம், 1000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன், 2000 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன். இவன் கும்பாபிஷேகம் பண்ண லட்சணம் எல்லாம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும். இவ்வளவு பிரச்சனைகளுடன் தினசரி இந்துக்கள் தமிழகத்தில் வாழ்வதே, இப்ப நாம சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே இதெல்லாம் சமீபத்துல வந்த பிரச்சனைகள். இதுவும் சோசியல் மீடியாவும் மீடியா ஆக்டிவிட்டிஸும் அதிகமா இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனைனா, அப்ப வீகலத்தூர்ல எந்த அளவுக்கு அவங்க பிரச்சனையோட வந்திருப்பாங்க. எங்க ஊர் பக்கத்துல கடலங்குடின்னு இருக்கு, பந்தநல்லூருக்கும் மணல் மேடுக்கும் நடுப்புற. அந்த கடலங்குடியில ஒரு மசூதி பிரச்சனைக்கு 20 வருஷம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த உள்ளூர் மக்கள் நடத்தினாங்க. எல்லா இடங்கள்லயுமே இந்த மாதிரி வம்படியா பண்ணினா என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? மத நல்லிணக்கம்ங்கிறது 2 பேரும் விட்டு கொடுத்து போறது. நான் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், என்னுடைய பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் நான் எழுந்துகிட்டே போகணும், நீ அதை என் மேல திணிப்பேன் அப்படின்னா இது என்ன மாதிரி மனோநிலை? இதை இஸ்லாமிக் மதத்திலும் கிறிஸ்துவ மதத்திலும் உள்ளவர்கள், அந்த மதத்தை நல்ல விதமாக வழிநடத்த வேண்டும் என்பவர்கள் உணர்ந்து இங்கே பூர்வகுடிகளான இந்துக்களுடன் அமிக்கபிளாக வாழ்வதற்கு, சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ்வதற்கு, அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு கசந்து மோந்துகிட்டா யாருக்கு இது எங்க போய் முடியும்னு நீங்களே உங்க முடிவுக்கே நம்ம விட்டுருவோம்.